ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார். 40 நாள் தொடர்ந்து ஒவ்வொரு சபைகளிலும் சரி, ஒவ்வொரு இடங்களிலும் சரி, இயேசு கிறிஸ்து 40 நாள் தரிசனமானார். அதே போல 40 நாள் உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த நேரத்துல சிலுவையில ஏன் அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த நாள்ல கூட பாவிகளாக இருந்த நம்ம மேல அவர் அன்பு வைத்தனால மரித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரிதான் ஒண்ணு பார்க்க போறோம். வரிசையா நம்ம தொடர்ந்து பிதா உயர்த்தப்படுவதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கினார், சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் தான். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. 14வது வசனமும் 15வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ. அதுக்கு முன்னாடி மேல பாத்தீங்கன்னா 14வது வசனம் ஒண்ணு சொல்லுது, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல. எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவங்கள் பெருகினது எப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே கீழே கொண்டு வராரு, 10 கடலை கொண்டு வரும் பொழுது பயங்கரமான பாவங்கள் பெருகிருக்கு. அதான் சொல்றாங்க, மோசே வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டது போல. அதாவது மோசையினால் சர்ப்பமானது என்ன பண்ணிருக்கு, வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டது. பிசாசின் தலைவன், மரணத்தின் அதிபதியாகிய சாத்தான் என்ன பண்ணிட்டான், மரணத்துக்கு அந்த அதிபதியான சாத்தான் உயர்த்தப்பட்டான். இந்த உலகத்தை கரைப்படுத்தின சாத்தான் என்ன பண்ணிட்டான், உயர்த்தப்பட்டான். சர்ப்பமானது என்ன பண்ணிடுச்சு, உயர்த்தப்பட்டுச்சு. அது போல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உயர்த்தப்பட்டது போல, இப்படி இருந்தது, அது மட்டும் உயர்ந்தது போல மனுஷகுமாரனும், யாரு, இயேசு கிறிஸ்து. மனுஷகுமாரன் யாரு, இயேசு கிறிஸ்து. தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்க வந்த ரட்சகர், பாவிகளை மீட்க வந்தவர். இவர் என்ன பண்ணணும், உயர்த்த வேண்டும். அப்ப இவருக்கு மேல யாருக்கா, பிதா இருக்காரு. அப்போ அவரை நீங்க உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, சிலுவையில மரிக்கிறதுக்கு வராரு. அப்போ ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பாக்குறோம். சிலுவையில இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா பாவம் எப்படி இருக்கு, பெருகி இருக்கு. பாவத்தோட தலைமை எப்படி சந்தோஷமா இருப்பான். ஒரு திருடன் ஒரு திருட கூட்டத்துல இருக்கிறவங்க நிறைய திருடிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, திருடன் எப்படி தலைவன் எவ்வளவு சந்தோஷம் இருப்பான். பரவாயில்ல, நம்மள நிறைய திருடிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி என்ன பாவம் பருகின இது தலைவன் என்ன, சர்ப்பமான தலைவன் என்ன பண்றான், சந்தோஷமா இருக்கிறான். உயர்த்தப்பட்டு அவன் என்ன பண்றான், சந்தோஷமா தான் இருக்கும். நீ உயர்த்தப்பட்டா அதே சந்தோஷம், அதே போல உயர்வு யாருக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அங்க என்ன அழகா போட்டிருக்கு, மோசையினால் வனாந்தரத்திலே சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, தம்மேல் வைத்த அன்புக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல என்ன பண்றாரு, மரிக்கிறார். அதுக்கு அடுத்து பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அவனை விசுவாசிக்கிறவன் முதல்ல கெட்டு போக மாட்டான், பின்பு நித்திய ஜீவனை என்ன பண்ணுவான், அடைவான். அவரை இவ்வளவாய் தந்தர்கள் என்ன பண்ணார், உலகத்துல அன்பு கூர்ந்தார். அளவில்லாத ஒரு அளவை கொடுத்து என்ன பண்றாரு, அன்பு கூறுகிறார். அப்போ பிதாவானவர் நம்மேல் வைத்த அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மரிக்கிறார் சிலுவையிலே. அதுக்காகத்தான் வந்தாரு. எல்லாரும் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருக்காக என்ன பண்றாரு, மரித்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இதை பாக்குறோம், அன்புக்காக பிதா நம்மேல் வைத்த அந்த அன்பு, இந்த உலகத்துல இருக்க மக்கள் மேல் வைத்த அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் உங்க மேலே என் மேலேயும் வைத்த அந்த அன்பு நிறைவேறும்படியாக